பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரலட்சுமி விரதம். இப்போ இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் 16 2024 அன்னைக்கு வருது. அப்ப இந்த வரலட்சுமி விரதம் எப்படி ஏன் அப்படின்னா, இப்போ ஆடி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறையில் கடைசி வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி நோன்பு. அப்ப இந்த வரலட்சுமி நோன்புக்கு பின்னாடி என்ன ஒரு புராண கதை, என்ன வரலட்சுமி வரலட்சுமி யாருன்னா, இப்போ வரங்களை அள்ளித்தரும் லட்சுமி வரலட்சுமி, வாழ்வில் வழிகாட்டுபவள் வரலட்சுமி. வாழ்வில் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நமக்கு ஒரு பாதை தெரியணும், நான் வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு வந்து வரங்கள் நிறைய தேவை, எனக்கு ஏதோ ஒரு வழி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா வரலட்சுமி அம்மனை கும்பிடணும். அப்ப இந்த வரலட்சுமி யாரு அப்படின்னு என்ன புராணம்னு பார்த்தா, இப்போ மகத நாட்டு ஒரு பெண் வந்து சாருமதி. அப்ப அவங்க வந்து ரொம்ப குடும்பமே ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. ஆனா அந்த கஷ்டம் வறுமையிலையும் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய கணவன், தன்னுடைய மாமனார் மாமியார் எல்லாத்து மேல அதீத அன்பு பற்று வச்சு ரொம்ப உண்மையா ரொம்ப நேசிச்சு நடந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அதை பார்த்து லக்ஷ்மி தேவி வந்து ரொம்ப மனம் இறங்கி வந்து அவளுடைய கனவுல வந்து, இந்த நாள்ல நீ வரலட்சுமி விரதம் இருந்து வரலட்சுமி நோன்பை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லி இதனோட வழிபாடு முறைகள்லாம் நீ சொன்னீன்னா பண்ணினீன்னா நீ வந்து லைஃப்ல பெரும் செல்வங்களை உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அசரீரிய கனவுல வந்து சொல்றாங்க. அதை கேட்டு அந்த பெண்ணும் அதே மாதிரி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க, பெரும் செல்வந்தர் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு வறுமையா இருந்த ஒரு பெண் பெரும் செல்வந்த நிலைக்கு போயிடுறாங்க. இது ஒண்ணு ஒரு கதை. அடுத்த ரெண்டாவது, சிவனும் பார்வதியும் ஒரு தடவை சொக்காட்ட நடனம் வந்து ஆடுறாங்க. அந்த ஆட்டத்துல யாரு ஜெயிச்சாங்க அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கு வந்து சித்திரநேமி அப்படிங்கிற கணதேவதையை கூப்பிட்டு யார் ஜெயிச்சாங்கன்னு கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு சித்திரநேமி ஒருதலை பட்சமா சிவபெருமான் தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு பதில் கொடுத்துட்றாங்க. அதை கேட்டு பார்வதி தேவி, எப்படி நீ வந்து ஒருதலை பட்சமா நீ வந்து தப்பான விடைய சொல்லிட்ட, தப்பான தீர்ப்பை கொடுத்துட்ட, உனக்கு வந்து குஷ்ட நோய் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த குஷ்ட ரோக நோய் தீர வரலட்சுமி விரதம் இருந்து அந்த சித்திரநேமி வந்து அந்த கொடிய நோயிலிருந்து விடுபட்டாங்க. அப்ப தீராத கொடிய நோயும் தீரும். அடுத்து பார்வதி தேவி இந்த வரலட்சுமி விரதம் இருந்து முருகப்பெருமானை பெற்றெடுத்ததாகவும், இந்த மாதிரி வந்து நிறைய இழந்த ராஜ்யங்களை விக்ரமாதித்தன் மீட்டதாகவும் அந்த மாதிரி நிறைய புராணங்கள் சொல்லுது. அப்போ நான் என்னத்தை இழந்தனோ அதை மீட்க, தீராத கொடிய நோய் இருந்தால் தீர, வாழ்வில் வளங்களை பெற இந்த வரலட்சுமி நோன்பை வந்து அனுஷ்டிக்கணும். பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும், வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே பெண்கள் மாங்கல்ய பலத்துக்காக மாங்கல்ய சரடு கட்டிக்கிறது, அன்னைக்கு மூத்த சுமங்கலிகிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி பண்றது ரொம்ப சிறப்பு. அப்ப அன்றைய நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு காலையில நேரமே முடிந்தால் ஒரு நதியில் நீராடலாம். இல்லைங்கிற பட்சத்துல வீட்டுல குளிச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி முடிஞ்சா ஒரு கலசம் வைங்க. வாழை இலை போட்டு பச்சரிசி போட்டு அது மேல கலசம் வச்சு அதில் உள்ள பன்னீரை ஊற்றி மேலே ஒரு தேங்காய் மாவிலையை வச்சு தேங்காய் வச்சு அது கலசம். கலசம் அப்படிங்கிறது ஒரு லக்ஷ்மி தேவியின் அம்சம். அந்த கலசத்துக்கு முன்னாடி 9 வெத்தலை, 9 பாக்கு, 9 நாணயம், இதை வச்சு சாமியை மனதார கும்பிட்டாலே போதும். முடிஞ்சா ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு. அன்றைய நாள்ல காலையில உப்பு மஞ்சள் இந்த ரெண்டும் வாங்குங்க. தாமரை மலர் வாங்கி அம்பாளுக்கு சமர்ப்பிக்கலாம், அம்மன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த வரலட்சுமி நோன்பை சப்போஸ் பெண்கள் வந்து தீட்டா இருக்கிறாங்க, அதனால கடைபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரைடேல காலையில 6 to 7:30 அல்ல 6 to 7:30 என்னால முடியலன்னா காலையில 9 to 10 இந்த டைம் இந்த வரலட்சுமி நோன்பை கும்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. இந்த கலசத்துக்கு கீழே வச்சிருக்கிற அரிசி எடுத்து அடுத்து நீங்க எப்பாவது பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த பச்சரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லக்ஷ்மி தேவியின் சிறப்பு அப்படின்னா, இப்போ லக்ஷ்மி அப்படின்னா இப்போ கிரகங்கள்ல பார்த்தா சுக்கிரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மி. அப்ப சுக்கராச்சாரியார் அவர் தான் வந்து செல்வத்துக்கு அதிபதியே. அப்போ யாரெல்லாம் முக்கியமா இந்த வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டு போயிருக்கோ அவங்கெல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்தை ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கணும். அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சுக்கிரனுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்திருந்தால் அப்ப அவங்களுக்கு வந்து சுக்கிரன் அடி வாங்கியிருக்கும். இது ஒண்ணு. அடுத்து நடைமுறை வாழ்வில் உங்களுக்கு சுக்கிரன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால், அப்ப சுக்கிரன் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா, சுக்கிரன்னா பணம், அப்ப பெரும் செல்வ இழப்பீடு உள்ளவர்கள். அடுத்து சுக்கிரன்னா பெண்கள், அப்ப வந்து கணவன் மனைவி பிரச்சனை, டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை நீண்ட நாள் திருமணம் ஆகல அப்படின்னாலும் சுக்கிரன் கெட்டு போயிடுச்சு, அப்ப அவங்க. அடுத்து வந்து தீராத கொடிய நோய், ஏன்னா இந்த நோய் உடல் ஆரோக்கிய தேகத்துக்கு எல்லாத்துக்குமே காரக கிரகம் சுக்கிரன். அப்ப சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா உடம்புல தீராத வியாதி, ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போயிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்களும் வந்து இந்த லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யணும்.
அடுத்து கார் வேணுங்கிறவங்க, எனக்கு நான் வந்து சொந்த வீட்டுல இல்ல வாடகை வீட்டுல இருக்கேன். ஏன்னா வீடு அப்படிங்கிறது சுக்கிரன், லக்ஸரி சுக்கிரன், செல்வம் சுக்கிரன், பணம் பொன் பெண் இது எல்லாமே சுக்கிரன். அப்ப இது சார்ந்த விஷயம் யாராருக்கெல்லாம் வேணும், அது சார்ந்த பிரச்சனைகளை யாரெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவங்கெல்லாம் லக்ஷ்மி தேவியின் அருள் இல்லாம இருக்கீங்க. அப்ப அந்த லக்ஷ்மி தேவியின் அருள் வேணும் அப்படின்னா அந்த விரத நாள் அனுஷ்டிக்கணும். இப்ப எல்லா நாளும் போய் சாமி கும்பிடுறதை காட்டிலும் இந்த சிறப்பான நாட்கள், இந்த வரலட்சுமி அப்படின்னு இந்த வருஷத்துல ஒரு நாள் ஏன் வச்சாங்க, அந்த நாள்ல வழிபாடு செஞ்சோம்னா சுக்கிரனோட அருள் வந்து ஈஸியா நமக்கு கிடைச்சிரும். அப்ப ஒன்றும் பெரிய கம்பசுத்திர வேலை இல்லை, ஈஸியான வழிபாடு. காலையில எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், அன்னைக்கு சாமியை கும்பிடுறோம், ஒரு நைவேத்தியம் பண்றோம், ஒரு படையல் போடுறோம். இதுதான் இந்த சிம்பிளான விஷயம். அன்றைய நாள்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து ரெண்டாவது, ராகு கேதுக்களின் தசா புத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கிறோம், அவங்களும் சுக்கிர பகவானின் அருள் வந்து பெற வேண்டி இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கணும். இப்போ லக்ஷ்மி வந்து யாரு அப்படின்னா, இப்போ சிவன் அடியார்கள் வந்து அதிகம் நீங்க பேசுற இந்த இது கேட்டிருப்பீங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, அவள் அருளாலே அவன் தாள் வழங்கி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்ப அவள் அப்படின்னா யாரு அப்படின்னா தேவி. அப்ப அம்பாளின் அனுமதி வாங்கி அவனின் தாளை வணங்கு, அந்த சிவபெருமானை போய் கும்பிடுங்க. அப்போ லக்ஷ்மி கிட்ட அனுமதி வாங்கி பெருமாளை போய் கும்பிடுங்க, பார்வதி தேவிட்ட அனுமதி வாங்கி சிவனை போய் கும்பிடுங்க. அப்போ எல்லா இடத்துலயும் சக்தி, அம்பாள், லக்ஷ்மி இவங்க தான் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்ப அவங்க நமக்கு இது கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு அடுத்த பாத்வே ஓப்பன் ஆயிரும். அப்ப என்ன, இந்த லக்ஷ்மியின் அருள் வேண்டி இந்த வருஷத்துல இந்த ஒரே ஒரு நாள் ரொம்ப சிறப்பான நாள். இல்ல அன்றைய நாள்ல என்னால பண்ண முடியல, ஆண்களா இருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம், பெண்களா இருந்தாலும் கடைபிடிக்கலாம். இல்ல என்னால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதை அனுஷ்டிங்க. இப்போ டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தா காலையில 6 to 7:30, அதை விட்டா 9 to 10 இந்த டயத்துல வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. இல்ல எனக்கு காலையில நான் நேரமே டியூட்டிக்கு போயிடுவேன், எனக்கு வேலைக்கு வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் அந்த டே ஈவினிங் நைட்டாவது இந்த வழிபாடு செய்யறது. அன்றைய நாள்ல நம்ம கையெடுத்து லக்ஷ்மி தேவியை கும்பிட்டோம் அப்படின்னா அந்த தேவி மனமிறங்கி வந்து நமக்கு எல்லா செல்வத்தையும் கொடுப்பாங்க. இப்போ லக்ஷ்மி தான் கலைகளுக்கு அதிபதி, அலைமகள், கலைமகள், மலைமகள். எனக்கு என்ன வரம் வேணும் அந்த வரத்தை தர ரெடியா இருக்கிறாங்க வரலட்சுமி. ஆனா என்ன, நம்ம அன்றைய நாள்ல வழிபாடு செய்யணும். அப்ப இதை நம்ம பண்ணிட்டோம்னா லைஃப்ல எல்லா கஷ்டமும் தீர்ந்துரும். அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப சுபிக்ஷமா இருப்பீங்க. தீராத கடன், தீராத பிரச்சனை, எனக்கு லைஃப்ல வந்து எனக்கு கர்மா பாதிப்பு இருக்கு, எனக்கு விதி விளையாடுது, நான் ஜெயிக்க முடியல அப்படி இப்படின்னு புலம்பி அழுகிறவங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல சம்பளம் கிடைக்கல, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து இந்த வரலட்சுமி விரத நாளை அந்த ஒரு நாள் பயன்படுத்திக்கோங்க. லைஃப்ல ஜெயிச்சிருங்க. நீங்க அடுத்த வருஷம் வரலட்சுமியும் போது நீங்க இப்ப இருக்கிற ஸ்டேஜை விட பல மடங்கு மேல வந்துருவீங்க. அப்ப இன்னும் சிறப்பா வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கலாம். அன்னைக்கு முடிஞ்ச ஒரு அம்பாள் கோயிலுக்கு இன்னும் தாமரை மலர் வாங்கிட்டு போய் கொடுத்தா இன்னும் ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிச்சு எல்லாரும் நல்ல நீண்ட ஆயுளோட நல்ல வளங்களை பெற்று வாழ்ந்த என்னோட வாழ்த்துக்கள்.